ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது நாரதனுடைய ஆரம்ப ஜெபத்தை எடுப்போம். பிதாவாகிய தேவனே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். குமாரனாகிய கிறிஸ்துவை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நீர்தானே வந்து கொடுத்த அற்புதமான வேலையை செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர்தானே கொடுத்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர்தானே இந்த ஆராதனை நடத்துவதை செய்து வல்லவராக இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆரம்ப பகுதி ஆசீர்வதியும், பாடல் பகுதி ஆசீர்வதியும், ஆராதனை பகுதி ஆசீர்வதியும் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாடி பகுதி ஆசீர்வதியும், பிரசங்க பகுதி நீர்தானே எங்களோடு கூட எங்களுடைய வாழ்வில் என்ன பேச சுத்தமா இருக்கிறோம் அதை நீர்தானே பேச முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முடிவு ஜெபத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்த வழிநடத்தி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் காரியங்களை ஒப்படைக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவுடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நம் முதல் பாடலாக நீங்க போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா என்ற பாடலை பாடுவோம். Sapa
ஆமென். புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்ற பாடலை பாடுவோம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, அந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த கொடுத்த உறவுகள் சீர்பொருந்த, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்,
அடுத்த பாடலாக அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் என்ற பாடலை பாடுவோம்.
ஹalleluya. இப்பொழுது நாம் ஆராதனையை ஏறெடுப்போம். ஆமென் என்று சொல்கிறோம். ஆண்டவரே, கண்களை மூடி அனைவரும் ஆண்டவரே சோதரம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya, சோதரம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya. ஹalleluya. ஆமென் என்று சொல்கிறோம் ஆண்டவரே சோதரம். பிதாவே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். வல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். எங்கள் கேடகமாக இருக்கிற தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். எங்கள் நம்பிக்கையா இருக்கிற தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோதரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே சோதரமே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சோதரம். உண்மை என்று வேறு தேவர்களே ஆண்டவரே சோதரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே எங்களை என்னால் ஒரு வழி நடத்தின தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். எங்கள் வழி நடத்துகிற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya. நிறைவே நாங்கள் நிறைவான தேவனாய் இருக்கிறேன் துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொன்ன வசந்தபடியாக நாங்கள் ஆண்டவரே சோதரம் நாங்கள் புதுப்பாட்டை பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே சோதரம். நீர்தாண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். இந்த பாடல் நீர்தாங்க ஆசீர்வதித்து இந்த ஆராதனை வேலை நீர்தாண்டவரே வல்லமே மகிமைப்பட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். உங்களுடைய கரமாண்டவரை ஒவ்வொரு மத்தியில் மூட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். இவ்வேளையில் ஆண்டவரே சோதரம் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீர்தாண்டவரை ஒவ்வொருவரையும் பேர் பெற தனித்தனியே ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஹalleluya, 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 ஹalleluya. நல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம், 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 சோதரம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya. நீ கொடுத்த அற்புதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோதரம், சோதரம். ஆமென் என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாய் இருக்கிறோமே ஆண்டவரே சோதரம். நீர்தாண்டவரை அறிவின் பாதைக்கு நேராக கொண்டு செல்லாமல் ஆண்டவரே ரட்சிப்பின் பாதைக்கு நேராகவும் கிருபையின் பாதைக்கு நேராக நீர்தாண்டவரை எங்களை வழிநடத்த செல்ல போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நிறைவான தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. குமாரனாகிய கிறிஸ்துவே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். யாக்கோபின் தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். நீர்தாண்டவரை எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் பாடுபட்ட ஆண்டவரே சோதரி பாடுபட்டு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே சோதரம். எங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் ஆண்டவரை யானை வனைத்து மீனாக்கிறே நன்றி செலுத்துகிறோம். அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தற்போது நாங்கள் குணமாக இருக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஆகிய ரசிக்கும்படி புதாக்கமான வரலோகத்திலிருந்து இறங்கி வந்த என்ன சொன்ன வசந்தக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோதரம். நீர்தாண்டவரை எங்களை ரசிக்க வந்திருக்கிற தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya, 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 ஹalleluya. நல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவரே பிதாவே தேவனே சோதரம், சோதரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே சோதரம், சோதரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவரே உங்களுக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஆமென் ஆண்டவரே. நம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாண்டவரை உங்கள் மேய்ச்சலின் பாதைக்கு நேராக வழிநடத்தி செல்ல முடியாது ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். நன்றி தாவீதை ஆண்டவரே அபிஷேக தேவனே நீர்தாண்டவரை எங்களை நன்னாள் அபிஷேக நன்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே குறித்த காலத்தில் ஆண்டவரே எங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya. சமாதானத்தை தருகிற தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya. நன்றிக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே சோதரமை ஆராதிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே இந்த ஆராதனை நீர்தாண்டவரே சோதரம். சுகமில்லாதவர்கள் சுகத்தை தர முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஆண்டவர் பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை தர முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு மத்தியில் இறங்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஹalleluya, 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 ஹalleluya. நீர்தாண்டவரை ஒவ்வொரு பேர் பெற தனித்தனியாக ஆசீர்வதித்து ஆண்டவரை சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குமாரனாகிய கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya. எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். ஹalleluya, 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 ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. காத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையை நோக்கி நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே சோதரம். இதுதான் இறங்கி வர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லையே.
நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் காத்திருப்பேன். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போர் விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுத்துவேன் எழும்பிடுவேன். பலப்படுத்துவேன் எழும்பிடுவேன். கழுகை போல உயர பறந்திடுவேன். கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அனைத்தையும் இழந்தாலும்
சுகவாழ்வை சீக்கிரம் துளிக்க செய்வார். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் அவன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அவன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஆமே காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் ஆமென் ஹல்லேலூயா. அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் ஆமென் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம் ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே சோதரம் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரை வீண் போகாமல் ஆண்டவரே இந்த ஆண்டவரே சோதரம் ஆண்டவரை காத்துக்கொண்டு வழிநடத்தபடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொரோனா வைரஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். நீர் ஆண்டவரே அந்த கொரோனா வைரஸ் நீங்கிறதுல அந்த நாட்டை எடுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம் ஒவ்வொருவரும் நீர் அந்த பேர் பிரச்சனையை பாதுகாத்து கொண்டு வழிநடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஹல்லேலூயா சோதரம். ஆண்டவரே உலகத்தில் வாழ்ந்து கொள்கிற நீர் அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே சோதரம் பாதுகாத்து கொண்டு வழிநடத்த தேவனாய் இருக்கிறீரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் எந்த ஒரு விசக்கிரிகளை தாக்காதபடிக்கு நீர் நம்முடைய வேலையை சுற்றிலாண்டவர் எங்களுடைய சோதரம். ஆண்டவரே சோதரம் ரத்தத்தினால் கழுவி ஆண்டவரை கழுவி சுத்திகரிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம். பிதாவனுக்கு தேவனை தொழுது கொள்ளும். பிதாவை தொழுகிறோம் எங்களை பாடுகிறோம். உம்மில் அன்பு கூறுவோம். இயேசுவை
வைக்கிற ஆண்டவரே சோதரம் மீதம் இருக்கிற ஆண்டவரே சோதரம் ஆராதனை ஆசிரியத்தை விளையாட்டு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மீதி இருக்கிற ஆண்டவரே பிரசங்க ஆசிரியத்தை முடிஞ்ச ஆசிரியத்தை நிறைய விளையாட்டு முறை ஜெயிக்கிறோம். எல்லாருடைய கரங்களை படைக்கிறோம். மீட்பொறுப்பும் பாராட்டுள்ளோம். மீட்பர் இயேசு முடிஞ்சிருக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே கூட நாம் தேவனுடையதான வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 92 எல்லாரும் 92ஆம் சங்கீதத்தை எடுத்து அவை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆளுக்கு 5 வசனங்களை வாசி. கர்த்தரை துதிப்பதோ உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதோ 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தரைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறந்து போவார்கள். என் கொம்பை காட்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை முதலாவது நாம் துதிக்க வேண்டுமா? எந்த அளவுக்கு நாம் துதிக்கிறோமோ ஸ்தோத்திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். துதித்தலுடனே அவருடைய சந்நிதியில் நாம் பிரவேசிக்க வேண்டுமா? துதிகளை செலுத்திக் கொண்டு சோத்திரங்களை செலுத்திக் கொண்டு அப்புறம் தான் நாம் என்ன செய்யணும்? மற்ற ஜெப குறிப்புகளை எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தரை துதிப்பது எவ்வளவு நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனம் சொல்ல 10 நரம்பு வீணையினாலும் தம்புரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாடல்களை பாடும் பொழுது இசைகளை இசைத்து நாம் பாட வேண்டுமா? ஆமென். ஸ்தோத்திரம். இசைகளை இசைத்து கித்தார் அடிச்சு நம்ம முதல்ல பாடணும். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த கித்தார் வாசித்து கீபோர்டு வாசித்து என்ன இருக்குதோ நம்ம கிட்ட ட்ரம் செட் இருந்தா ட்ரம் செட், பேங்கர்ஸ் இருந்தா பேங்கர்ஸ், டேமரின் இருந்தா டேமரின். சில சபையில எல்லாம் நமக்கு இருக்குது, சில சபையில சில பொருட்கள் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே பாடல்கள் வாயிலாக அந்த மியூசிக் வாயிலாக தேவனை மகிமைப்படுத்துவது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, காலையிலே ஒரு கிருபையும் இரவிலே ஒரு சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமா இருக்கும். சாயங்காலத்துல என்ன செய்யணுமா? காலையில துதிக்கணும், ஜெபிக்கணும். சாயங்காலத்திலே சத்தியத்தை, இரவிலே முதல் சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமா இருக்கும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுமே ஆண்டவரை பற்றி பிறருக்கு சொல்லணும். சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை குறித்து யாரோ ஒருத்தர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யாருமே சொல்லாதபடிக்கு எனக்கு என்ன, எனக்கு வேலை இருக்கு, நான் அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டோ அல்லது சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டோ இருப்போமானால் இருந்திருக்கிறார்களானால் நாம் இப்ப என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் அவங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இந்த குறிப்பிட்ட ஒரு தம்பிக்கு சத்தியத்தை சொல்லு, குறிப்பிட்ட ஒரு பாப்பாவுக்கு சத்தியத்தை சொல்லு, குறிப்பிட்ட ஒரு அம்மாவுக்கு சத்தியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு தெரிந்த ஒரு சத்தியத்தை சொன்னபடினால்தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். அதே நேரத்தில் சத்தியத்தை பிறருக்கு அறிவிப்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக
சுவிசேஷத்தினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சமல்ல. எல்லா கிஃப்டை விட நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் பிறந்த நாள் விழாவுக்கு போனாலும் வேத வசனங்களை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அது அவங்க வாழ்க்கைக்கு என்னாலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வாக்கு தத்தங்களை கொடுக்கலாம், புதிய ஏற்பாடு கொடுக்கலாம், யோவான் சுவிசேஷம் கொடுக்கலாம், லூக்கா சுவிசேஷம் கொடுக்கலாம், ஒரு கைப்பிரதியாக நாம் கொடுக்கலாம். எதையாவது ஒன்று நாம் பரிசீலிப்பு கொடுக்க வேண்டும். பைபிள் வாங்கி என்ன செய்யுங்க, ஒரு 250 ரூபா 300 ரூபா போட்டு பைபிள் வாங்கி அவங்களுக்கு நம்ம ஒரு 500 ரூபா மொழி வைக்கிறோன்னா 500 ரூபாய்க்கு பைபிள் இருக்குது, கோல்டு பைபிள். அது வாங்கி அவங்களுக்கு அதை நம்ம கிஃப்டாக கொடுக்கும் பொழுது அதை பத்திரமா வச்சிருப்பாங்க. இது கிஃப்டா வந்தது, என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, இதை பத்திரமா நம்ம வச்சிருக்கணும், படிக்கணும் அப்படின்னு. அவங்க ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலுமே கூட ஒரு நாள் அவர்களுக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் அப்படிதான் சாய் சொல்லி இருக்கிறாங்க, இது என்னுடைய கல்யாணத்துக்கு அந்த கிஃப்ட், ஆனா நான் பெட்டியில போட்டு ரொம்ப நாள் இதை தொடவே மாட்டேன். பல ஆண்டுகள் கழித்து எங்க குடும்பத்துல ஒரு சண்டை செல் வந்துருச்சு. அந்த நேரத்துல நான் ரொம்ப சோர்வோட இருந்தேன். சரி, இதையாவது எடுத்து படிச்சு பார்க்கலாம் என்று சொல்லி நான் அதை படிக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது, அதில் நடந்த அற்புத அதிசயங்களை நான் படிக்கும்போது என் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு, ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டு, எனக்கும் அப்படி நடக்குமா என்று சொல்லி நான் நினைத்தேன், ஜெபித்தேன். எனக்கு தெரிந்ததை 4 வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். பெரிய பிரச்சனை விடுதலை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த பைபிள் ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லி கடந்த நாட்களில் ஒரு அற்புதமான சாட்சியை நான் கேட்டேன். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் அவை சோத்திரம், சத்தியத்தை நாமளும் அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாங்க. நாமும் அறியணும், மற்றவங்களுக்கு அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும். கர்த்தருடைய சோத்திரம். இன்னும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? 4வது வசனத்தை தியானிக்கலாம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆமென். உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் ஒருவேளை இந்த நாட்களிலே காணப்படுவீர்களானால் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதம் நடக்கும் பொழுது, அதிசயம் நடக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் தேவை சந்திக்கப்பட போகிறது. அப்படி சந்திக்கப்படும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். சுகமில்லாத சுகமும், பொருள் இல்லாதவர்களுக்கு பொருளும், ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை தேவன் தம்முடைய மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவங்க மாமியார், ரூத்துடைய மாமியார் சொல்றாங்க, என் மகளே, நீ ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற, உனக்கு நான் சவுக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ என்று சொல்லி தன்னுடைய மருமகளுக்காக தன்னுடைய பிள்ளை போல நேசித்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மறுவாழ்வு, ஒரு சுகவாழ்வு, ஒரு அற்புதம், ஒரு மகிழ்ச்சி உண்டாவதற்கு என்ன வழியோ அந்த குடும்பத்திலே அந்த மகள் அதை செய்கிறாங்க. இந்த நாட்களிலே கூட ஆண்டவர் நம்மையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு என்னென்ன வழி வேணுமோ அத்தனையும் ஆண்டவர் செய்வார். குடும்பம் இல்லாத குடும்பம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, 2 வீலர் இல்லாத 2 வீலர், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு எவ்வளோ கஷ்ட நேரமாக இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் ஆண்டவர் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தந்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். அவருடைய செய்களால் நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். 5வது வசனம் சொல்றது, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் ஆழமானவை. மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறிய. யாருக்கு ஆண்டவர் பத்தி புரியாது, தெரியாது, சொன்னாலும் யாருக்கு விளங்காது அப்படின்னா மிருக குணம் உள்ளவர்கள். மிருக குணம் உள்ளவங்களுக்கு எதை சொன்னாலும் என்ன செய்யாது, புரியாது. ஹிட்லர் ஒருத்தர் சொன்னா, இந்த மக்களையெல்லாம் எப்படிங்க நீங்க அடக்கி கச்சிதமா ஆண்டுகிட்டு வரீங்க அப்படின்னு. அதுக்காக சொல்றா, ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு மிருக குணம் இருக்குதுங்க. அந்த மிருக குணத்தை கண்டுபிடிச்சி மிருகத்துக்கு மிருகம் மாதிரியே நடத்துக்கணும். நான் அப்படித்தான் நடத்துக்குவேன். அதனாலதான் இந்த ஆட்சியை நான் கொண்டு போக முடியுது அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில நீங்க கடற்கரைக்கு வாங்க, அங்க ஒரு சம்பவத்தை பார்ப்பீங்க அப்படின்னா. அதே போல அடுத்த நாள் கடற்கரைக்கு அவரை அழைத்து வந்தார். அதுல ராணுவத்திலே ஒழுங்கிடுமாய் நடக்கிறவங்களை கொஞ்சம் பேர்த்த கூட்டிட்டு வந்துட்டார். சரியான நேரத்துக்கு எந்திரிக்காதீங்க, சரியா சுட தெரியாதீங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம அசால்ட்டா இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு 50 பேர்த்த 25 பேர்த்த பிடிச்சிட்டு வந்து கடற்கரையில நடக்க சொல்கிறார்.
ஹிட்லர் சொல்றார் லெஃப்ட்ல போ ரைட்ல போ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு பாருங்க லெஃப்ட் ரைட்டு இப்ப 4 பக்கம் இருக்குதா, கிழக்கு மேற்கு நார்த்து சவுத்து சொல்லி எல்லாமே இருக்குதா. அப்ப பாருங்க இந்த 4 பக்கத்துல அவர் ஃபர்ஸ்ட் 3 பக்கம் நடக்க சொன்னார். அந்த 3 பக்கமும் நிலப்பரப்பு சரியா. இப்ப கடற்கரை ஓரம் 3 பக்கமும் முன்னாடி போலாம் அப்புறம் என்ன செய்யலாம் லெஃப்ட் சைடு போலாம். ஒரு பக்கம் என்ன இருக்குது, கடல் இருக்கு. அவன் என்ன பண்றான், இந்த பக்கம் கொஞ்ச நேரம் நடக்க சொல்லிட்டு லெஃப்ட்ல போ ரைட்ல போ அப்படின்னு சொல்லிட்டு எபர்டன் கொடுத்து ரிபேஸ்லயே போய் கடல்ல போய் விழுந்து சாகுன்னு சொல்லிட்டான். அப்படியே கணுக்காலும் வருது, அவன் சொல்லுவான்னு எதிர்பார்க்கறாங்க, நிறுத்துன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கறாங்க. முழங்கால் வருது, இடுப்பளவு வருது, நெஞ்சளவு வருது, சொல்லுவான்னு பாக்குறாங்க. அவன் கடைசி வரைக்கும் சொல்லல. அப்புறம் அந்த ஒரு குரூப் அப்படியே ஒரு 25 பேர் அப்படியே மாண்டுட்டாங்க. அந்த கேள்வி கேட்டவன் கேட்கவே இல்லையா, ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே இல்ல ஓடியே போயிட்டாங்களாம். இப்படிதான் நான் என்னுடைய ஆட்சி என்ன செய்யறேன் கொண்டு போனது ஹிட்லர் சொன்னார். இப்படி மிருக குணம் உள்ள மனிதனால கடவுளுடைய செய்கை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அது தவறு. அவர் நடத்துறது நல்லதுன்னு நான் சொல்லல, அவர் செஞ்சது சரி என்று சொல்லல, ஒரு உதாரணம். அப்ப பாருங்க மிருக குணம் உள்ள அந்த மனிதர் அந்த ஹிட்லர் வந்து நிறைய பேர்த்த ஈவு இறக்கம் இல்லாமல் சாவடித்தான். கடைசியில் அவனுக்கு என்ன நேர்ந்தது, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் என்று சொல்லி பைபிள் எழுதிருக்குது. அவன் வந்து நிறைய பேர்த்த துப்பாக்கியில சுட்டு சாவடிச்சான். அவன் கடைசியாக அவனுடைய மனம் புண்பட்டு பெரிய போரிலே அவன் தோற்று போய்விட்டான். அவனுடைய மனசு வந்து வாதித்து இத்தனை பேர்த்த நம்ம கொண்டுட்டுமே, நாம மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தானே சுட்டு கொண்டு தற்கொலை பண்ணிக்கிறான். அவனுடைய முடிவும் பரிதாபமா தான் முடிஞ்சது, ஒரு தீர்க்காயுசா முடியல. மிருக குணம் உள்ளவர்கள் கடவுளை அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் கர்த்தர் அந்த மிருக குணத்தையே மாற்றி கல்லான இருதயத்தை கூட ஆண்டவர் நினைச்சாருன்னா சதையான இருதயமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆமென். மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்த அக்கிரமக்காரர் யாவரும் சிரிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கு அழிந்து போவதற்கே ஏதுவாகும். சில நேரத்துல சில வேகமா வளருவாங்க, தவறான குறுக்கு வழியை பிடிச்சு. நமக்கு குறுக்கு வழியே கிடையாது, நேர் வழி தான். அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த சொன்ன அந்த தேவனுடையதான அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு நடக்க நாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவன் ஸ்தோத்திரம். நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். இப்படி நேர்மையான வழியில் நடக்கிறதுனால நம்ம தோற்று போய் விடுவோம், நமக்கு வேலை கிடைக்காது, பணம் கிடைக்காது அப்படின்னலாம் கவலைப்பட வேண்டாம். சிலர் ரசிக்கப்பட்ட புது விசுவாசிங்க சிலர் கவலைப்படுகிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஐயோ மந்திரவாதம் செய்ய முடியல, இயேசுக்குள்ள வந்துட்டா. அப்படி இயேசுக்குள்ள வந்துட்டா இல்ல, நீங்க எங்க இருந்தாலும் செய்ய முடியாது, செஞ்சாலும் பலிக்காது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது எந்த ஒரு பொல்லதாவில அந்த சத்துல எதுவும் நம்மளை தொடாது. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டாட்ட வாய் திறந்து கேட்கணும், உளமாற மனமாற கேட்கணும். சில நேரத்துல விரதம் இருந்து உபவாசம் இருந்து நீங்க அதை கேட்கணும். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும். அதை தவிர்த்து விட்டு ஷார்ட்கட்டான வழியில் ரசிக்கப்படாதவர்கள் செய்கிற ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அதை நாம் செய்யக்கூடாது. மந்திர தந்திரங்கள், குறிகள், அதெல்லாம் போன வாரத்துல கூட நம்ம அதை விரிவாக பார்த்தோம். நாள் பார்க்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது, நிமித்தம் பார்க்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை வந்து இந்த பள்ளி கத்துறதுனால அதனால சயனம் பார்க்கறது, அப்புறம் இந்த வெள்ளச்சலுக்காரிங்க எடுத்து அப்புறம் வந்து அதனால சயனம் பார்க்கறது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போன வாரத்துல நாம் பார்த்தோம். அதே போல அவன் ஸ்தோத்திரம், துன்மார்க்கர் செய்கிற அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரையாவது செரிக்கும் போது அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்பீடா. இப்ப பாத்தீங்கன்னா மழை காலமா இருக்குது, புற்கள் வேகமாக என்ன செய்யுது, வளருகிறது. ரொம்ப ஸ்பீடா வளருது. இஞ்சி இன்னைக்கு 1 இன்ச்சு இருந்தா நாளைக்கு காலையில 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுன்னு வருது. வாழை மரம் மாதிரி அப்படியே டக்குன்னு காலையில ஒரு வளர்ச்சி இருக்கும், சாயங்காலத்துல ஒரு வளர்ச்சி இருக்கு, கண்ணுலயே நம்ம பார்க்க முடியும். அது போல ஸ்பீடா வளருவார்கள், அதே ஸ்பீடாய் அழிந்தே போவார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே பூமியும் அது நிறைவும் அவருடையது என்று அவர் சொல்லியிருக்கிறபடினாலே நாம வந்து
பயந்துக்க தேவையில்ல, சோர்ந்து போக தேவையில்ல. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடையதான பிள்ளைகள், அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், அவர்களை குறித்து வசனம் என்ன சொல்றதுன்னா, அழிவார்கள், அழிந்தே போவார்கள். ஒன்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று வல்லமை பெற்று வரங்கள் பெற்று இந்த உலகத்தில் நீடோடி வாழ்வார்கள். 1000-10,000 ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள். இல்லை என்றால் கர்த்தருக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரன் வீட்டுக்கு விரோதமாக, அவங்களுடைய தோட்டத்துக்கு விரோதமாக, பிசினஸுக்கு விரோதமாக, நீங்கள் செய்து வருகிற சின்ன சின்ன வேலைகள், விசுவாசிகள் செய்கிற வேலைகள், அதிலே மற்றவர்கள் வேண்டுமென்றே காரணம் இல்லாமல் பயக்கிற அந்த பகைகள், விரோதங்கள், கொலைகள், சகலவிதமான வெறிகள், சகலவிதமான தீமை செய்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் தேவன் அவர்களை அழிப்பதற்கு ஏதுவான ஒரு பட்டயத்தை அவர்களுக்குள்ளே அனுப்புவார். நாம் எதுவும் செய்ய தேவையில்லை, அவர்களே அழிந்து போவார், அவர்களே நாசமாவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். சில நேரத்தில் நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்றாங்க, தோர்த்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்றாங்க, பக்கத்து வரப்புக்காரங்க பிரச்சனை பண்றாங்க. நேற்று கூட ஒருத்தர் சாட்சி சொன்னாரு, எனக்கு ஒரு பெரிய காட்டு பிரச்சனை இருந்தது, கடந்த நாட்களிலிருந்து நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் அந்த காட்டு பிரச்சனை எல்லாம் இப்ப மாற்றிட்டார், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், மாறி போச்சு அப்படின்னு அவரு சாட்சி சொன்னார். ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமே. நமக்கு சத்துரு வந்து பிசாசு தான் சத்துரு, மெயின் சத்துரு பிசாசு தான். காரணம் எல்லாம் பிரச்சனை வருது மனிதர்கள் மூலியமான்னு நினைச்சா கூட அது பேய் தான் அதை உண்டு பண்ணுது. அதனால நம்ம மனிதர்களை அதிகமாக சபிக்க வேண்டாம். நீங்க பிசாச சபிங்க, அப்பொழுது மனித பிரச்சனையும் மாறிவிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். 10வது வசனம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ரொம்ப பலமானது இந்த பூமியில, ரொம்ப ஒரு பலமான ஒன்று, ரொம்ப ரொம்ப ஒரு எதுக்கும் பின்னடையாத ஒன்று என்று சொல்வோமானால் சிங்கத்தை சொல்வோம். அடுத்தபடியாக காண்டாமிருகம். காண்டாமிருகத்துக்கு ஒருத்த பலனை ஆண்டவர் தருவாராம். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் ஒவ்வொரு வாரமும் புது அபிஷேகம் வரும். அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். அபிஷேகம் பண்ணிவதும், அதாவது அபிஷேகத்தினால் நம்ம நிறைந்து அந்நிய பாஷை பேசுறத அசால்ட்டா எடுத்துக்கூடாது. அது என்னமோ கத்திக்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு வல்லமை, அது ஒரு கிருபை, அது ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம் தான் அந்த அந்நிய பாஷை. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் 1ஆம் நூற்றாண்டிலேயே ஆண்டவர் ஊற்றப்பட்டார். அப்போஸ்தலர் காலத்திலேயே ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிட்டார், அதை கொடுத்துட்டார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன, அதை மீண்டும் ஒரு விசை ஜெபித்து புதுப்பித்து அவரிடத்தில் அந்த அபிஷேகத்தை நாம் கேட்பதுதான். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, 23 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துல 3 பேர் தான் உட்காந்துருந்தோம். அதுல 2 பேருக்கு அபிஷேகம் இல்லாம இருந்தது, மீது ஒரு 2-3 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. மொத்தமே ஒரு 6-7 பேர் தான். ஒரு வீட்டு கூட்டாங்க. வெள்ளிக்கிழமை நாள் வீட்டு கூட்டம், மாலை நேரம் ஒரு 7 மணி அளவில் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை குறித்து பிரசங்கம் பண்ண சொன்னார். அப்போ சில 2ஆம் அதிகாரத்திலிருந்து அதை நான் பிரசங்கம் பண்ணினேன். அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவனுடையதான வல்லமை வந்து இறங்கி, என்றைக்குமே நம்பாத கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய பாஷை போய் அது ஒரு இல்லாத ஒன்று, இவர்களாய் சொந்தமாக கிரியேட் பண்ணி பேசுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த நேரத்திலே இந்த குடும்பத்தில் ஆண்டவர் இடைப்பட்டு அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கும் பொழுது பிரசங்கித்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியாக சொன்னேன், இது உண்மையாக இருந்தால் உங்களுக்கும் ஒரு அபிஷேகம் வரட்டும். இது ஒரு பொய்யோ பித்தலாட்டமோ ஒரு திருக்கான விஷயமா இருந்தால் அது ஒரு சாதாரணமான ஒரு ஜபமாகவே போகட்டும், அது இல்லாமல் கூட போகட்டும், எனக்கு ஒன்றும் காரியமல்ல, ஆண்டவர் சொன்னார், அதை நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி பயத்தோடு பக்தியோடும் விசுவாசத்தோடும் ஜபம் பண்ணினேன். அப்படி ஜபம் பண்ணும்பொழுது முதலாவது ஒரு சகோதரிக்கு, கணவன் மனைவி, முதலாவது மனைவிக்கு ஒரு அபிஷேகம் வந்தது. அபிஷேகம் வந்து முட்டிலேயே சின்ன ரூம் தான், இது மாதிரி ஒரு ரூம் தான், சின்ன ரூம். அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் முட்டிலேயே அந்நிய பாஷை பேசிட்டு அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசினோடனே அவங்க கணவருக்கு அந்நிய பாஷை வந்துருச்சு. அவர் முட்டிலேயே இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போறாரு வராரு. எனக்கு ரொம்ப ஒரு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிற எனக்கு என்னாலையும் அந்த அபிஷேகத்தினுடைய சந்தோஷத்தினால தாங்கவே முடியல. ஆண்டவரே, நீங்க இப்படி அற்புதம் செஞ்சிட்டீங்களே,
பல வருடங்களாக இதை குறித்து தவறாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அசால்ட்டாக இருந்தவர்கள் இன்றைக்கு இவ்வளவு அருமையாக ஆண்டவரை நீங்க அவங்களை நிரப்புறீங்க அப்படின்னு ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அல்ல, ஆண்டவர் அவங்கள தொட்டதுனால அவங்க அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேக கூட்டம் நடத்தினா நிறைய பேர் வந்து கண்களை மூடி ஜெபிக்காம ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கிருந்து எங்காவது அபிஷேகம் வருமா? ரோட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ரோட்டு பக்கம் இருந்த அபிஷேகம் வருமா? யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? அப்படி யாரும் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாயிலே ஆண்டவர் வார்த்தைகளை போடுங்க. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் அதற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், பரிசுத்தம் பெற்றிருக்கணும், விசுவாசமா இருக்கணும். ஞானஸ்நானம் பெற்றாலும் பெறாவிட்டாலும் விசுவாசமா இருக்கணும். அப்படி விசுவாசமா இருக்கும்போது உங்களை தேவன் ஆவியினால் நிச்சயமாக நிரப்புவார், மகிமைப்படுவார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் புது எண்ணெய், புது அபிஷேகம். அல்லேலூயா. ஆமென். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை கழித்தார். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் வானம் அணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாடல்ல அம்மே உம்பான மனிதன் என்ற அந்த பாடல்ல அந்த வரிகள் சொல்கிறது புது பலத்தால் புது எண்ணெயால். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிய பலத்தினால், இந்த 10வது வசனம் சொன்னது போல புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது புது புது வல்லமை ஆண்டவரே தருவார். அவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நிலைத்திருக்கும், அதுதான் பரலோகத்து வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும். அந்த அபிஷேகம் தான் நம்ம மரித்ததுக்கு பிற்பாடும் அதை குறித்து தான் பேசப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆசீர்வதிப்பாராக. 11வது வசனம் சொல்றது, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழுப்புகிற துன்மார்க்கிற்கு நேரிடுவதை என் காது கேட்கும். சில நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் அவங்களை ரட்சித்திருப்பார், வேறுபடுத்திருப்பார், அல்லது அவர்களை எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துவிட்டு 7-70 தடவை சொன்னது போல எத்தனையோ தடவை அவங்களை பாவ மன்னிப்பு கொடுத்து, அவங்களுக்கு புத்தி கொடுத்து, யோசனை கொடுத்து, அவரை நம்பும்படியாய், தேடும்படியாய், மனம் திரும்பும்படியாய் அவர் தவணை கொடுப்பார். அதையும் மீறி போகும் பொழுது பிசாசு கையில் அப்படியே ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில, போராட்டத்துல, பொல்லாத ஆளுடைய தொந்தரவுல, ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க மாற்றி விடுவாங்க. நாம அதை விரும்பல, ஆனா அது அவங்கள பிடிச்சிக்குது. அந்த ஆவி அவங்கள பிடிச்சிக்குது, அந்த ஆவி அவங்கள கொல்லுது, அந்த ஆவி அவங்கள தற்கொலை பண்ணுது, அந்த ஆவி அவங்கள தொந்தரவு பண்ணுது. ஆனாலும் நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது, தேடும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கிற்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கடந்த நாட்கள்ல நம்முடைய சகோதரி சர்ச்சுக்கு வர தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க காரணமே இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களை பேசிக்கொண்டும் திட்டிக் கொண்டும் இருந்தார்கள். நம்முடைய பிள்ளைகள் நான் வீடு சந்தி கூடியத்துக்கு போகும்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லி அழுவார். நான் சொல்லுவேன், அழ வேண்டாம், நீங்கள் ஜெபத்துல மாத்திரம் சொல்லுங்கள், ஆண்டவர் அதை பொறுப்பெடுப்பார், வழி நடத்துவார் என்று. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நோடி வந்து பக்கத்து விட்டுக்காரங்க அவங்க ஆண்டவரை தேடாதபடிக்கு இருந்தபடினாலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவே சில காரியங்களை செய்து கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அதாவது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு விரோதமாகவே எப்பொழுதும் பேசிட்டு சொல்லிக்கொண்டு அந்த நேரத்தில் அவர்கள் மரித்தே போய்விட்டார். அதே அவர்களே அந்த பேய் அவங்களுக்கு பிடிக்கிறது. அவங்களே வந்து அதை பல விதமான காரியங்களை சொல்றாங்க. பிளட் கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிச்சுங்கிறாங்க, தீ பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறாங்க, மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிச்சுங்கிறாங்க. இப்படி பல பிரச்சனை. 2-3 பேர் 5 பேர் இந்த வீட்டில் ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறானா. அந்த பையனும் பயந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருந்தோம்னா நாமளும் செத்து போயிருந்தா சாமி, இந்த வீட்டில் ஏற்கனவே 2-3 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனும் பயந்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு தூர போயிட்டான். இப்போ அந்த வீடு விற்பனைக்கு அப்படின்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக மற்றவர்கள் அதை வாங்குவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார், உங்களுடைய சத்துருக்களுக்கு நேரிடுவதை உங்கள் கண்கள் காணும்,
எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சத்துருவா இருந்தவங்க கூட மாறி விடுவார்கள். ஆண்டவருக்கு புரியாதவங்க கூட கடைசி ஆக ஆக அவங்க நினைப்பாங்க, இது ஆண்டவருடைய ஒரு செயலா இருக்க மாட்டேங்குது, நம்ம என்னென்னமோ பண்ணாலும் கூட இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்பாதையும் கூட நம்புவாங்க. நீங்கள் நீதிமானாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். அது எப்படிப்பட்ட செழிப்பா? ஆறுகளின் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போல இருக்கிற ஒரு செழிப்பு, லீபனோனில் உள்ள கேதுரை போல ஒரு செழிப்பு. அந்த லீபனோன் வனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அடர்ந்த காடு, அது அந்த காட்டில் எப்பொழுதும் ஆப்பிரிக்க காடுகளை போல எப்பொழுதும் மழை பொழிந்து கொண்டிருக்கும், ரொம்ப நல்ல செழிப்பாக இருக்கும். அது மிகவும் அதிக ஆண்டுகள் உயிரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மரம் போல அந்த மரம் இருக்குமா, அந்த வகையை சேர்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது நீதிமான் பனையை போல செழிப்பான். அவன் செழித்துக் கொண்டே இருப்பான். அவன் பிள்ளைகள் செழித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பேர பிள்ளைகள் செழித்துக் கொண்டே இருப்பார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை நாம் காண்போம், சுகவாழ்வை காண்போம், ஆசீர்வாதத்தை காண்போம், அற்புதத்தை காண்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இன்னும் 14வது வசனம், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாய் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. நீதிமன்றங்கள் என்ன செய்வாங்களா? முதிர் வயதிலும் கனி தருவார்கள், புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம், நன்றாகவே இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசத்துடைய பிள்ளைகளையும் பசுமையும் பாருங்கள் எப்படி இருக்கிறார்கள், புஷ்டியும் பசுமையும். சற்று குண்டாக இருக்கிறார்கள், புஷ்டியும் பசுமையுமா. அந்த சொல்றார், முதிர் வயதிலும் அப்படி இருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நொடி வந்து சோறு இல்லாமல், தண்ணி இல்லாமல், அந்த வியாதி இந்த வியாதி, டிபி, கேன்சர், அப்படி இப்படின்னு சொல்லி கச்சா முஜான் அப்படி அல்ல வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருப்பார். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரை உயர்த்துவார். நம்மளை பார்த்தாவே சொல்லணும், இவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். நான் ரொம்ப ஒல்லியா இருக்கும்போது அப்போ ஒரு ஒரு விசுவாசி தமாசு சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறீங்க, சாப்பிட்டு நல்லா குண்டாகணும் அப்படின்னு. இப்ப நல்லா குண்டாயிட்டேன். அது தமாசு சொல்ற, நீங்க ஒல்லியா இருக்கிறதா பெரிய பிரச்சனை அப்படின்னு. என்ன பிரச்சனை அப்படின்னு, சபையே வளர மாட்டேங்குது, நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க, இப்படி வந்து இதா இருக்காதுங்க அப்படின்னு சும்மா தமாசுக்கு சொல்லிட்டு இருந்தார். அது போல அது தமாசாக இருக்கிறது. ஆனாலும் இப்ப நம்ம குண்டாயிட்டு சபை அதை விட குண்டாயிடுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம சின்ன சபையை ஆரம்ப நிலையில நம்ம வழிநடத்தி கொண்டிருந்தோம். ஆண்டவர் பெரிய சபையை கட்டளிட்டு பல நாடுகளிலே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குண்டா இருப்பதோ ஒல்லியா இருப்பதோ அது அல்ல முக்கியமான காரியம். ஆண்டவர் தருகிற ஒரு பலன். அல்லேலூயா, அவர் தருகிற ஒரு தீர்க்காயுசு, அவர் தருகிற ஒரு சுகம். நல்ல சுகத்தோடு இருந்தால்தான் மூஞ்சில ஒரு செழிப்பு கடந்து வரும். எங்கேயும் நல்லா நம்ம நடக்க முடியும், நல்லா பேச முடியும், வண்டி ஏற முடியும், இறங்க முடியும், வண்டி ஓட்ட முடியும். எல்லா வேலையும் செய்ய வேண்டுமானால் நம்ம புஷ்டியாக இருக்க வேண்டும், பசுமையாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவாராக. நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை பார்த்து அநேகர் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சரீரத்தில் ஆரோக்கியமா இருப்பது மாத்திரமல்ல, நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்களால நிறைய பேர் உழைப்பாங்க. ஆவிக்குரிய கனிகள், அன்பு கூறுவது, சமாதானமாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்வது, அவர்களை நீங்கள் ஜெபம் பண்ணி குணமாக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை நீங்கள் ஆமென் கையில் எடுத்து, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், குறிப்பிட்ட ஒரு ஆத்மாவுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்காக மனதுருகி ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களை நோயிலிருந்தும் பேரிலிருந்தும் நீங்கள் விடுவிக்க வேண்டும். உங்களுடைய ஊழியம் ஒரு கனி கொடுக்கிற ஒரு ஊழியமாக மாற வேண்டும். கர்த்தர் அவ்வாறாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம்.
கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுகிறேன் இதய வேதனை, என்ன சொல்லி பாடுகிறேன் இதய வேதனை. உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவே, கேட்ட வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ உதவித்தாரும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் தந்து பாதுகாப்பு தந்து ஆண்டவரே நீர் வழிநடத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறதாக புது எண்ணெயினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டாம் மிருகத்தின் ஆண்டவரை கொம்பை போல ஆண்டவரை ஒவ்வொரு ஆத்துமக்களையும் நீர் உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறார். பலன் இல்லாத நேரத்துல பலன் தாங்க, சுகமில்லாத நேரத்துல சுகம் தாங்க, ஆரோக்கியம் இல்லாத நேரத்தில் ஆரோக்கியம் தாங்க. வல்லமுள்ள கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எதிர் சதிரிகளை குறித்து ஆண்டவரை பயந்து வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய வசனத்தின் பிரகாரமாக அவருடைய ஆட்சி தேற்றி ஆண்டவரை அன்பு கொண்டு பலப்படுத்துகிறார்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யும். ஆசீர்வதியும் நன்றி வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.